அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். தமது சிறிய பிள்ளைகளுக்கு செலவிடுபவரை விட அதிக நன்மையை பெறும் மனிதர் யார்? ஏனெனில் அவர் தம் பிள்ளைகளை சுயமரியாதையுடன் வாழச் செய்கிறார், அல்லது அவர் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை தன் நிறைவுடன் வாழச் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 1817. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமது சிறிய பிள்ளைகளுக்கு செலவிடுபவரை விட அதிக நன்மையை பெறும் மனிதர் யார் என்ற வாசகத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், விவரம் அறிந்த பெரிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தமது தேவையை வாய் திறந்து கேட்பார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய தேவையை புரிந்து அவர்களுக்காக செலவிட முடியும். ஆனால் சிறிய பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்களுடைய தேவையை நாமாக புரிந்து அவர்களுக்காக செலவிட வேண்டும். இப்படி நாமாக முன்வரக்கூடிய அந்த செயலின் மூலமாக அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அதிக நன்மை என்கிற சுப செய்தியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் அந்த செயலின் மூலமாக அந்த பிள்ளைகள் தம்முடைய தேவைகளுக்காக வேறு யாரையும் சார்ந்திருக்காமல் சுயமரியாதையுடனும் தன் நிறைவுடனும் வாழ்வதற்கு இந்த பெற்றோர்கள் காரணமாகி விடுகிறார்கள் என்ற சுப செய்தியையும் இந்த ஹதீஸிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்வதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக சிறிய பிள்ளைகளை கவனிப்பதில் நாம் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய தேவையை நாமாக உணர்ந்து அவர்களுக்காக செலவிட வேண்டும். பெற்றோர்கள் நம்மை கண்டுகொள்வதில்லை என்கிற ஒரு மனோநிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு தம் தேவைக்காக பெற்றோர் அல்லாதவர்களிடம் கேட்கக்கூடிய அல்லது கையேந்தக்கூடிய ஒரு நிலையை நாம் ஒருபோதும் உருவாக்கிவிடக் கூடாது என்பதை கவனத்தில் கொள்வதற்காகத்தான் இந்த உபதேசம். அல்லாஹ் அத்தகைய நன்மையை அதிகம் பெறக்கூடிய நல்ல பெற்றோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.